ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடன் வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம தெரியுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விடுகொடு வீடே விட்டு போகிறேன். விடுகொடு வீடே விட்டு போகிறேன். என்ன எங்க கிளம்பிட்டா? அம்மா எங்க கிளம்பிட்ட? நான் எங்க போறேன்னு நீ நினைக்கிற? நான் எங்க போறேன்னு கேட்டேன். உன்கிட்ட சொல்லாம போறேன். அதுல நீ ஒதுங்கி இருக்கணும். அம்மா என்ன எங்க போறேன்னு கேட்டேன். வாழதுக்கு, எனக்கான வாழ்க்கையா வாழதுக்கு. இந்த அரமனை தானே உன் வாழ்க்கை. இதை விட்டுட்டு எங்க போற? இது எனக்கான அரமனை இல்ல, இந்த நிக்கார இவருக்கான அரமனை. என்ன இப்படி பேசுறா? இது இவருக்கான அரமனை. நாம கெஸ்ட். கொஞ்ச நாள் தான் இருக்கணும், அதுதான் மதிப்பு. எனக்கான பாதை அமைச்சுக்கிட்டு நான் போறேன். எனக்கு கெஸ்ட் வீட்ல ரொம்ப நாள் இருக்கிறது பிடிக்காது. அம்மா அது அவருக்கான அரமனை. எனக்கான வழியை பார்த்துட்டு நான் போறேன். நான் உன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு சிறகு முளைக்காத சிட்டுக்குருவி இல்ல, அடக்காக்குற தாய்க்குருவி நீ இல்ல. அம்மா தாய்க்குருவியா இருந்திருந்தனா உன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்திருப்ப. நீ முட்டைய கவ்வி திங்கிற கழுகாலா இருந்திருக்க. உனக்காக நான் இழந்ததெல்லாம் போதும். இனி எனக்கான வாழ்க்கையை நான் அமைச்சுக்க போறேன். அப்போ வேற கல்யாணம் பண்ண போறியா? உங்களுக்கெல்லாம் வாழ்க்கைன்னா கல்யாணம் மட்டும்தான் வாழ்க்கை, அப்படிதானே? அதை தாண்டி உலகத்துல எத்தனையோ சந்தோஷமான நினைவுகள் இருக்குது. எனக்கு பிடிச்ச வேலை செய்வேன், அது என் வாழ்க்கை. எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்ச உடை நான் உடுப்பேன், அது எனக்கான வாழ்க்கை. எனக்கு எங்க போகணும்னு தோணுதோ அங்க நான் போவேன், அது எனக்கான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நோக்கி தான் நான் போறேன். வீணா பிடிவாத பிடிச்சி வாழ்க்கையை எழுதிட்டு பாருங்க. பேசாம ரூமுக்குள்ள போ. ரூமுக்குள்ள போய் கதை போட்டுக்கிட்டு எனக்கு நடந்ததே நினைச்சு நினைச்சு நான் காலத்துக்கு அழுதுகிட்டு இருக்கணும். இதான் தாய் பறவையோட ஆசை, அப்படிதானே? உள்ள போன்னு சொன்னேன். போதும், உன் அதிகாரத்துக்கு பயந்து என் வாழ்க்கையை இழந்ததெல்லாம் போதும். குட்டாய், என்ன மீறி நீ எங்க போக முடியாது. அம்மா போவா, அவளுக்கு பிடிச்ச வேலைக்கு அவ போவா. தென்றல், நீ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? அம்மா அவளுக்கு பிடிச்ச வேலைக்கு போவா. போத சொன்னதுக்கு நீ யாரடி? தென்றல், அவன் பேசட்டும். சரியா பேசுறா. அப்பா எதுக்குப்பா? அம்மா அவளுக்கு பிடிச்ச வேலைக்கு தான் போவா. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா வீட்ல இருங்க, பிடிக்கலன்னா கிளம்பி போங்க. அவ ஏன் பொண்ணு, அவ எங்க போகணும்னு நான் தான் தீர்மானம் பண்ணணும். அவ இப்ப உங்க பொண்ணு இல்லையே. அம்மு இன்னொருத்த பொண்டாட்டி, அத மறந்துடாதீங்க. இப்போ அவனும் அம்முக்கு சொந்தம் இல்ல. ஆக மொத்தம் யாருமே இப்ப அம்முவ தடை போட முடியாது, உரிமையும் கொண்டாட முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? நீ அதிகமா பேச, கரெக்டா பேசுற. என் குடும்ப விஷயத்தை தலையிடறதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்ல. இது ஒண்ணு உங்க குடும்ப விஷயம் இல்ல. உன் பேச்சு திறமைய உன் புருஷன் கட்டி உன் மாமனார் கட்டி வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்கிடாத. எங்க பேசணுமோ அங்க இந்த தென்றல் பேசுவா. அம்மோ இவங்க கிட்ட என்ன பேச்சு? நீ வேலைக்கு போ. நான் இவங்க பேச்சு கட்டே ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடக்க போறது இல்ல. நான் போக தான் போறேன். நீ போயிட்டு வா அம்மோ. அவ போக முடியாது, போக விட மாட்டேன். அம்மோ நீ கிளம்பு. வெட்டியா எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? ஏய் என்னடி பிச்சைக்கார நாய்க்கு அரமனையில இல்லடி வாலாட்டுறது? தென்றல், நீ எதுக்கு அவங்க விஷயத்தை தலையிட்டு இருக்க? இது அவங்க விஷயம் இல்லையே, ஒரு பொண்ணோட விஷயம். யார் வேணாலும் தலையிடலாம், நான் தலையிடுவேன். ஏன்னா நான் ஒரு பொண்ணு. அம்மா வேலைக்கு போகணும், போனாதான் அவ அவளா இருக்க முடியும். இதுல என்ன இருக்குது? ஏத்து பேசிக்கிட்டு இருக்கா? எப்படி எதிர்பார்த்தனா அப்படியே இருக்கா. என்ன ராஜா இதெல்லாம்? என்ன இதெல்லாம் நீ சொல்லி கொடுத்தா பேசிட்டு இருக்கல? என்ன ஏன் குடும்ப விஷயத்துல எடுக்க இவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இங்க பாருங்க, தேவையில்லாம தென்றல் எதுவும் பேசாதீங்க. உங்க பொண்ணு வேலைக்கு அனுப்பாம இருக்கிறது அது உங்க சாமர்த்தியம். இங்க வந்துகிட்டு பேசிக்கிட்டு ஒத்தண்டல வாயை மூடிக்கிட்டு இருக்க சொல்லு. புருஷனா அது நடந்துக்க. தென்றல், என்ன நான் என்ன தப்பா பேசினேன்? நான் தப்பா பேசின ஒரு வார்த்தை உங்களால சுட்டி காட்ட முடியுமா என்ன? அம்மா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கா, போயிட்டு வான்னு சொன்னேன். நான் எங்கங்க திமிரா பேசினேன்? எப்படினாலும் நடக்கிறா. அப்படி போடுமா. புது உற்சாகமே வந்த மாதிரி இருக்குது. செல்வா, இது என்ன? இவரே பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்க?
அது நீ அம்மா கிட்ட தான் பேசணும். அது அவ வாழ்க்கை, அவ தனிப்பட்ட வாழ்க்கை. இப்போ உன்ன சின்ன பிள்ளை இல்ல, உன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு அவ எது முடிவு பண்ணணுமோ அதை பண்ணட்டும். தென்றல கொஞ்சம் அமைதியா இருக்க சொன்னாலே போதும். அவ எதுக்கு அமைதியா இருக்கணும்? அவ என் ஃப்ரெண்ட். அவ ஒண்ணு தப்பா சொல்லலையே. அம்மா நீ கிளம்பு. எதுக்கு வெட்டி நின்னு பேசிட்டு இருக்க? டைம் ஆயிரும். சீக்கிரம் கிளம்பு. சரி தந்து, நான் போயிட்டு வரேனா? ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. இந்த வீட்ல எனக்காக பேசுறதுக்கு நீ ஒருத்தியாவது இருக்கியே. தேங்க் யூ. நல்லவங்க பக்கம் இந்த தென்றல் எப்பவும் நிப்பா. ஓடி போ. எங்க போனாலும் இங்க தானே வரணும். இனி என் வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். இரு ராஜா, உனக்கு முடிவு கட்டுற. இதோ ஒடுங்காப்பாரி வாயாடிய அரமனைக்குள்ள கூட்டு வந்து என் வாழ்க்கை நீ வச்சுக்கிட்டு இருக்கல. இரு. நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்ட. நான் என்ன தப்பா பேசுனேன்? நீ ஒண்ணும் பேச வேண்டாம். எனக்கு தேவையில்லாம நீ எல்லாத்துக்கும் திட்டு வாங்கிக்கிட்டு இருக்க. இன்னொன்னு, எனக்கு இப்படி பேசினா பிடிக்காது, தெரியல. ஏங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு அமைதலா இருக்கிறது பிடிக்கும்னா எனக்கு பேசுறதுதான் பிடிக்கும். இப்போ உங்களால பேச சொன்னா பேச முடியுமா? அதே மாதிரிதான் என்னால அமைதலா இருக்க சொன்னா எனக்கு இருக்க முடியாது. அது அவரவர் குணாதிசயம். எனக்கு பேசுறது பிடிக்கும், தப்ப தட்டி கேட்க பிடிக்கும், தைரியமா பேச பிடிக்கும், மனசுல பட்டுதான் பேச பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நான் பேசாம இருக்க முடியாதே. நான் பேசுனதுல எந்த தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன நீ ஏத்து பேசிக்கிட்டு இருக்க? ஏத்து பேசல, உண்மைதான் பேசிக்கிட்டு இருக்க. என் கோத்த கலப்பாம போ. இனி யார் விஷயத்தை தலையிடாத. அம்மோட அம்மா பேசுறது சரியா? நீங்க அண்டி பேசுறது சரியா? அது தப்புன்னு எனக்கும் தெரியும். இப்ப நீ சொன்னால அவங்க கேட்க போறாங்களா? கேக்குறதோ கேட்காம இருக்கதோ அது அவங்க விருப்பம். ஆனா அநியாயத்தை தட்டி கேட்கணும், அது நம்மளோட கடமை. அம்முக்கு யாருமே இல்லங்கிற வருத்தம் வரக்கூடாதுன்னு நான் வாய் பேசினேன். நமக்காக இங்க பேசுறதுக்கு யாருமே இல்லங்கிற வருத்தம் அவளுக்கு வரக்கூடாது. நீங்க பேசுவீங்கன்னு பார்த்தேன், நீங்க பேசல, அதனால நான் பேசுறேன். புருஷன் பேச வேண்டிய இடத்துல பேசினா பொண்டாட்டி பேச வேண்டிய அவசியமே இருக்காது. புரியுதாங்க? எங்க அம்மா எவ்வளவு அமைதியானவங்க தெரியுமா? மாமா பேச வேண்டிய இடத்துல பேசுவாரு, அத்தைக்கு பேச வேண்டிய அவசியம் இல்ல. இவ என்ன ரொம்ப பேசுறா? ஃபர்ஸ்ட் நாளே இன்னைக்கு லேட்டா? சரி சீக்கிரம் உள்ள போவா. இவங்களா? அங்க யார் கூட்ட போடுறதே? கிளம்புங்க கிளம்புங்க. என்ன இவங்க இங்க? யாரோ பயப்பட வேண்டாம், நான் டூட்டி பார்க்க தான் வந்திருக்கேன். உங்களுக்கு மதுரையில தானே டூட்டி? திருநெல்வேலிக்கு கேட்டு வந்திருக்கேன். ஐயா, இருந்து எதுக்கு இங்க வரணும்? நீங்க எதுக்கு இங்க வரணும்? எங்க எங்க வேலை பார்க்கணும் நான் தான் முடிவு பண்ணணும். திடீர்னு எனக்கு திருநெல்வேலியில டூட்டி பார்க்கணும்னு ஆசை வந்தது, அதான் வந்துட்டேன். தப்பெல்லாம் நினைக்க வேண்டாம், உங்களால நான் பார்க்க வரல, டூட்டி தான் பார்க்க வந்திருக்கேன். இப்ப கூட டூட்டிக்கு வந்து நிக்கிறேன். நீங்க இங்கதான் வேலை பார்க்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நடிக்கீங்களாங்க? சே சத்தியமா தெரியாது. இப்பதான் உள்ள சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பொண்ணு வரணும், அங்க வரலன்னு. அதான் யாருன்னு பார்த்தேன், பார்த்தா நீங்க. ரொம்ப ஓட்டுறாங்களே. நீங்க உள்ள போங்க, நான் டூட்டி பார்க்கணும். இப்ப நீங்க என்ன எனக்கு டூட்டி பார்க்க முடியாது? நான் என்ன எதுக்கு உங்களுக்கு டூட்டி பார்க்க முடியாது? எப்படிங்க பார்க்க முடியும்? அதை ஏன் பார்க்க முடியாது? அதை நீங்க மறைச்சுக்கிட்டு நிக்கீங்களே. அப்பா, உங்களுக்கு காமெடி செட்டே ஆகல. அது எனக்கும் தான் தெரியுமே. என்ன பண்ண, ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் மனசு இடம் பிடிக்கணும். இப்போ நீங்க சிரிச்சீங்க, நான் உள்ள கிளம்பிட்டேன். போமா தாயே, உள்ள போ. சிரிச்சது வெளில தெரியல. ஆமா, நீ சிரிக்கவே இல்லை, போ. இங்க பாருங்க, இப்பெல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். போ தாயே, உள்ள போ, நேரம் ஆயிட்டு. நான் போறேன், நீங்க உங்க டூட்டியை பாருங்க. நான் என் டூட்டி தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். மெனக்கட்டு இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கீங்க. ஒரு வார்த்தை சரிங்க சேர்ந்து வாங்கன்னு சொல்றாளான்னு பாரு, பிடிச்சிருக்குன்னு சொல்றாளான்னு பாரு. வீம்பிளி வந்திருக்க. உள்ள போங்க மேடம். ரொம்ப ஓட்டுறாரே. வழி விடுங்க, நான் உள்ள போனேன். ஏன் பக்கத்துலயுமா போக கூடாது? ஒரு சீட்டு தான் போக மாட்டேன், பக்கத்துல ஏதாவது போ. வழி விடுங்க. ஆமா தாயே, தொட மாட்டேன், தொடாம தான் நிப்பேன், போ. மூச்சு காத்தாரிய முகத்துல படட்டும். அந்த பாக்கியத்தையாவது குடிப்பியா என்ன? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் நான் சொல்லிட்டேனே, உங்களுக்கு கூட ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கோங்கன்னு. ஏன் ரெண்டாவது கல்யாணம் பண்ண சொல்றியா? பொண்டாட்டி நீ இருக்கும்போது எப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ண முடியும்? நீங்க பாருங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க வேற கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழுங்க. நான் உங்க கூட வாழறதுக்கு தகுதி இல்லாதவா. அத நான் தான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. மரியாதையா வழி விடுங்க, நான் போகணும். போ. வழி விட்டா தானே போக முடியும். அதெல்லாம் வழி விட முடியாது, பிடிச்சுட்டே போ. இப்பெல்லாம் பண்ணாதீங்க, சொன்னா கேளுங்க. யாராவது பார்த்தா தப்பு நினைப்பாங்க. வழி விடுங்க. யாராவது தப்பா நினைப்பாங்களா? காலைல 7 மணில இருந்து நாயா காத்து கிடக்கேன். அப்ப என்ன எவ்வளவு தப்பா பார்த்துருப்பாங்க? என்னை தாண்டி தான் நீ போகணும்.
உன் மூச்சு காத்து என் மேல படணும், அப்ப நான் தான் போக முடியும். இங்க பாருங்க, இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். நான் வேலைக்கு உள்ள போணும், விடுங்க. இங்க பாரு, நானும் ரொம்ப விட்டு பிடிச்சிட்டேன், இதுக்கு மேல விட்டு பிடிக்க முடியாது. இதை கிராஸ் பண்ணி போ, உன் மூச்சு காத்து என் மேல படணும், அதுக்கப்புறம் காசு போலாம். ஆனா தொட மாட்டேமா, பயப்படாத, என் வேலை கூட உன் மேல படாது. போ. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? பிடிவாதம் பிடிச்சாங்களா? என் மனசுக்கு வலி உனக்கு புரியவே மாட்டேங்குதுல. 2 வருஷம் சாகடிச்சிருக்க, இவன் திரும்ப உட்காந்து சாகடிச்சுக்கிட்டு இருக்க. அந்த தப்பு மட்டும் நான் பண்ண மாட்டேன். உங்க கூட நான் சேர்ந்து வாழ்ந்தா அதை நான் உங்களுக்கு கொடுக்க தண்டனை ஆயிரும். என் மூச்சு காத்து உங்க மேல படவே கூடாது. நான் ஒரு அசிங்கம், அழவருப்பேன். தொலைச்சல தொலைச்சு சத்தியமா தான் சொல்றேன். தள்ளி போங்க ப்ளீஸ். இப்போ உன் மூச்சு காத்து என் மேல தான் பட போகுது. இன்னும் பாக்குறியா? பயப்படாத, மூச்சு தான் விட போறேன். இப்போ என் மூச்சு காத்து உனக்குள்ள கலந்துட்டு போதுமா? இப்பெல்லாம் பண்ணாதீங்க, தூர போங்க. இப்போ ஓ மூச்சு காத்தும் என் மேல பட்டுட்டு, சார் இப்போ நீ உள்ள போலாம். இதே மாதிரி தினமும் ஓ மூச்சு காத்து என் மேல படணும், ஓகே? அதை விட்டுட்டு ஏதாவது டைலாக் பேசிக்கிட்டு இருந்த தூக்கிட்டு போயிடும் பாத்துக்க. சரி பாத்து போ. சரி, எதனால எனக்கு ஃபோன் பண்ணேன், எனக்கும் டியூட்டிக்கு நேரம் ஆயிட்டு. சரியா? அப்ப நீங்க டியூட்டி பார்க்கலையா? உன்னை பார்த்துட்டு தான் போகணும், இன்னைக்கு தான் ஜாயின் பண்றேன். அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி, நீ பார்த்து உள்ள போ, எதனால எனக்கு ஃபோன் பண்ணு. சரியா? ஏங்க இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி உள்ள போ. சரி, முடிஞ்ச இடையில வந்து பாக்குறேன். சரியா? சரி பார்த்து உள்ள போ, எனக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டு. வர என்ன? இந்த பாசத்துக்கு நான் தகுதியானவளா, இல்ல எனக்கு தகுதி இருக்கா இல்லையா? இவர் ஏன் என் மேல இவ்வளவு பாசமா இருக்கணும்? என்னை பத்தி எல்லாம் தெரியும், நான் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருக்கேன்னு தெரியும். வேற ஏன் என் மேல இவ்வளவு பாசம் காட்டுறாரு? ஒதுங்கி போக வேண்டியது என்ன? ஏன் என்னை விட்டு போக மாட்டேங்கிறாரு? இல்ல, அவர் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், நான் அவர் வாழ்க்கைக்குள்ள போக கூடாது. அப்படி நான் அவர் வாழ்க்கைக்குள்ள நான் போயிட்டா அது நான் அவருக்கு கொடுக்குற தண்டனை ஆயிரும். இல்ல, நான் எதுக்கும் மயங்க போறது இல்ல. பாவம், என் மேல பாசம் வச்சதுக்காக அவருக்கு தண்டனை கொடுக்க கூடாது. அவர் நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, எனக்கு தெரியும். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. என் வாழ்வே நீங்க தான். என் ஆசையே நீங்க சந்தோஷமா வாழ்றத பார்க்கணுங்க தான். அதுக்காக தான் செத்தவா மீண்டும் உயிரோட வந்திருக்கேன். நீங்க சந்தோஷமா வாழ்றத பார்க்கறதுக்கு, உங்க கூட வாழ்றதுக்கு இல்ல. நிச்சயமா நான் உங்களை வாழ வைப்பேன். ஒரு நல்ல பொண்ணு கூட உங்களை வாழ வைப்பேன். நீங்க அவ கூட சந்தோஷமா வாழ்றத நான் பார்ப்பேன். உங்க குழந்தைய கையில ஏந்துவேன், அதை தூக்கி சுமப்பேன். பாருங்களேன், நிச்சயமா சொல்றேன், உங்களை நான் வாழ வைப்பேன். ஐ லவ் யூ. இன்னொரு பிறவின்னு இருந்தா அப்போ நான் தைரியமா நம்புவா, உங்களை இருக பிடிச்சுக்கிட்டு விட மாட்டேன். இதுல ஏன் ஆபீஸ் ரூம் எதுன்னு தெரியலையே. சரி, யாத்திரை கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், நீங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் அம்மு தானே? எஸ் சார். என் டேபிள் எது? ரைட்ல போய் ரெட் சைடு போனீங்கன்னா உங்க கேபின் இருக்கும். தேங்க் யூ. நீங்க ரொம்ப புத்திசாலின்னு நாங்க கேள்விப்பட்டோம், நல்ல டேலண்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஆல் தி பெஸ்ட் மேடம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட் மேடம். என் நீண்ட நாள் கனவு அசிஸ்டன்ட் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் அம்மு. இந்த சீட்டுக்கு வந்த உடனே ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி இருக்குது, புதுசா ரெக்க முளைச்ச மாதிரி இருக்குது, தன்னம்பிக்கை கிடைச்சிருக்கு. உண்மைதான், ஒரு பொண்ணுக்கு அவ படிப்பு கொடுக்கற தைரியத்தை மாதிரி வேற எதுவுமே கொடுக்க முடியாது. இந்த படிப்பு இருந்த போய் நான் இன்னைக்கு இந்த சீட்ல உட்கார்ந்துருக்கேன். இல்லைன்னா எங்க அம்மா ஆர்டர் பட்ட மாதிரி ரூமுக்குள்ள அடைஞ்சு அழுதுகிட்டே இருந்திருக்க வேண்டியதான். இந்த சந்தோஷத்தை நான் உணர்ந்திருக்கவே மாட்டேன். எனக்கு நடந்ததே நினைச்சு நினைச்சு என் துக்கத்திலே நான் செத்து போயிருப்பேன். இப்ப எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் படிச்ச படிப்பு, ஹாப்பியா இருப்பேன், இனி சந்தோஷமா இருப்பேன். எனக்கு நடந்ததெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா வாழுவேன். இனி என் வாழ்க்கையில யாருமே குறுக்க வர முடியாது. என் சந்தோஷத்தை இனி யாரும் தடப்பட முடியாது. நான் சுதந்திர பறவை, நான் சுதந்திர பறவை. அழகி, 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 எங்கடி போன? அழகி,
என்ன ஐயா இன்னைக்கு ரொம்ப ஜாலியா வந்த மாதிரி இருக்குதே. ஆமாடி அழகு பொண்டாட்டி. என்ன சமர மனசா இருந்திருக்கீங்க? வேண்டாண்டி வேண்டாம். சரிக்கத பாரு அழகு போல அப்படியே அள்ளி அடிச்சு கண்ணை வச்சு ஒத்திக்கலாம். அழகி அது எப்படி இந்த செல்வாக்குன்னு இருந்த? அத விடுங்க, எதுக்கு ஐயா என் பேரை சொல்லி கூட்டிட்டு வந்தீங்களா? அதையா கேட்க, சரி தோட்டத்துக்கு போயிட்டு வரலாமேன்னு போனேன். காலையிலே சர வெடி அங்க. யார் போட்டா? அது இல்ல, சும்மா சர வெடி நிம்மி நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு போனா. என்ன சொல்றீங்க, இது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் இல்ல, பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சா நம்ம மருமக இல்ல தென்றல். ஆமா. சும்மா லெஃப்ட் ரைட் வாங்கிட்டா. நாம பேச வேண்டியதா அவளே பேசி முடிச்சுட்டா. இப்ப நான் பேசிதான் எனக்கு வேற மாதிரி பிரச்சனையா இருக்கும். ஆனா சரியான நேரத்துல சரியா வாய் திறந்தா. இப்ப நான் திறந்தா அது பெரிய பிரச்சனையா இருக்கும். அந்த இடத்துல தென்றல் கரெக்டா வாய் திறந்தா. என்னங்க சொல்றீங்க? அம்மாக்கு இவ்வளவு பெரிய துரோகம் நடந்திருக்கு. அவ அதுல இருந்து மீண்டு வந்ததே பெரிய விஷயம். சரி மனசுக்கு அதுல இருக்கணும்னு வேலைக்கு போறான்னு நினைக்க கிளம்பி போய்கிட்டு இருந்தா. வழக்கம் போலதான் நிம்மி வேலையை காட்டினா. அங்கேயே தென்றல் வந்தா உண்டில ஆக்கிட்டா. ராஜாவே பயந்துட்டான பாத்துக்கையா. என்ன சொன்னீங்க? ராஜா பயந்தானா? அவன் பயப்பட மாட்டானே. இல்ல, இவ பேசுறத பார்த்து கொஞ்சம் ஆடி போய் தான் நின்னான். நம்ம கொஞ்சம் வாழட்ட கூடாதுன்னு பயந்துப்பான்னு நினைக்கிறேன். நிஜமாவா? ஆமா, கொஞ்சம் பயந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் அப்படியே நவுண்டு வந்துட்டேன். அந்த பொண்ணுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து அவ எவ்வளவு அழகா அனுப்பி வச்சா தெரியுமா? அரண்மனைக்கு புது வாரிசே தென்றல் தான். இப்படி ஒரு பொண்ணு இந்த அரண்மனைக்கு வராதானே எத்தனை நாள் கனவு கண்டே தெரியுமா? உனக்கு நிர்வாக திறமை கிடையாது, ஏன்னா நான் உன்னை அப்படியே வச்சுட்டேன். சரி, அதுக்கு அடுத்து வர யாராவது ஒருத்தங்க அப்படி இருப்பாங்கன்னு பார்த்தேன். ஒருத்தர் கூட இல்ல. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நிர்வாக திறமை ராஜா கிட்ட கிடையாது. அவன் ரொம்ப கோப்படுவான். அவங்க கிட்ட பொறுமை கிடையாது. சரி, அர்ஜுன் வருவான்னு பார்த்தேன். அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒட்டவே ஒட்டாது. பேபிமா இன்னொரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணு. யார் இந்த வீட்டை பாப்பா, இந்த அரண்மனை யாரு கவனிப்பான்னு எனக்கு ரொம்ப பயம் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா இப்ப எனக்கு அது பயமே இல்லைன்னா பாத்துக்கேன். அரண்மனையில ஒரு பிரச்சனைனா சும்மா தைரியம் வந்து தட்டி கேட்கறா. எத்தனை பெண்களுக்கு இந்த தைரியம் இருக்குன்னு சொல்லி பாப்போம். நான் ரொம்ப ஹாப்பி. இனிமேல் நான் சந்தோஷமா இருக்க போறேன். இனி என் மருமக வீட்டை பாத்துக்கிடுவா. எனக்கு கவலையே இல்ல. இனி நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்க போறேன் மட்டும் பாரு. நிஜமாவே உங்க மனசுல பாரம் எல்லாம் குறைஞ்சிட்டா? சத்தியமாடி, அப்படி அநியாயத்தை தட்டி கேட்கறா. எனக்கு அதை பிடிக்கணும், உனக்கு தெரியும்ல? ஆமா தெரியும். எப்படி தட்டி கேட்டா தெரியுமா? நிம்மி எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சு தட்டி கேட்டா தெரியுமா? ஆச்சரியமா இருந்தது. ராஜாவே சத்தம் போட்டான். அப்படியே அந்த பொண்ணு விடவே இல்லையா? எடுத்த விஷயத்துல உறுதியா இருக்கா. அதுதான் ரொம்ப முக்கியம். பின்வாங்கலையா ராஜா, அதற்கு பின்வாங்கலையா? அப்பவும் தைரியமா நின்னால நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எனக்கு இப்ப 10 வயசு குறைந்த மாதிரி இருக்குது. அதனால இன்னும் எந்திக்கல, போயிருங்க. ஐயோ, இவனுக்கு காலேஜுக்கு நேரம் ஆகல. 10 மணி காலேஜுக்கு 9:30 தான் எந்திப்பா. சீக்கிரம் எழுப்பி விடு, காலேஜுக்கு போண்டாமா. வேண்டாம் சொல்லிட்டேன். முடியாது. சும்மா இருங்கங்க. முடியாதுடி. நான் உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டும் போது என்ன சொன்னேன்? புரியுது, ஆனா மாட்டேன். நீ மாட்டேன்னு நான் விட்டுருவேன். போங்க. என் அழகு பொண்டாட்டி, என் பொசக்கார பொண்டாட்டி. போதும் போதும், கொஞ்ச நேரம் போதும். நான் உன்னை கொஞ்சிக்கிட்டே இருப்பேன். எடி, நான் உன்னை இவ்வளவு நாளா கொஞ்சறேன். ஆனா இந்த கொஞ்சம் ஆசை மட்டும் போவே மாட்டேங்குது. நாளுக்கு நாள் இன்னும் அதிகமா கொஞ்சம் தான் தோணுது. தோணும் தோணும். மல்லிகைப்பூ. அம்மா, இன்னைக்கு இருக்கு, நீ பூ வைக்கல? இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன். சரி, முதல்ல போய் பூ வைப்போம். வேண்டாம். சொன்னா கேட்கணும். சொல்ல நீ கேப்பல? கேப்பேன். பத்து. உண்மைதாண்டி, பொண்டாட்டி கட்டுக்கோப்பா இருந்தானா மீச நிறைச்சாலும் ஆசை வருது. அழகு பொண்டாட்டியே. ஆமாடி, அழகு பொண்டாட்டியே. போதும், பேபி மா தூங்கிக்கிட்டு இருக்கா. அவ தூங்குவா 10 மணி வரைக்கும். கோகலையும் பொண்டாட்டி கொஞ்சம் இருக்க முடியுமா என்ன? நான் வேற இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். விட்டுருவேன்னா என்ன? ஐயோ, என்ன விடுங்க. அதெல்லாம் முடியாதுடி. நீ எதுக்கு அதுல நான் தலையிட்டு இருக்க? எப்படி பார்த்தா நீங்க தான் தலையிட்டு இருக்கணும். அம்மாவை நீங்க கொசுர காதலிச்சீங்கல்ல, அவ இன்னைக்கு எல்லாத்தையும் இறந்துட்டு வந்து நிக்க கண்டுக்காம நிக்கிறீங்க. நீங்க பேசணும், நீங்க பேசல, அதான் நான் பேசினேன். அந்த பாசம் எனக்கு இருக்குது. ஆனா இப்ப நான் போய் தலையிட முடியாது. அந்த நிம்மியை கதை கட்டி விட்டுருவா. ஒன்னி பிரிச்சிருவா. நமக்குள்ள காதல் உண்மையா இருந்தா எத்தனை பேர் வந்தாலும் நம்மள பிரிக்க முடியாது. நீ சொல்றதுல நல்லதா இருக்கு. ஒருவேளை ஒன்னி பிரிச்சுட்டா? ஏங்க பயப்படுறீங்க? நான் எதை நினைச்சு பயப்பட மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒன்ன மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க, சத்தியமா நான் செத்தா போயிருவேன். எனக்கு ஒவ்வொரு நாளும் அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு. எங்க என்கிட்ட இருந்து ஒண்ணு பிரிச்சுருவாங்க, மறுபடியும் மிருகமா மாத்திருவாங்க. எனக்கு பயமா இருக்குடி. இங்க பாரு, இனி வேற யாரும் விஷயம் தலையிடாத. அம்மா எனக்கு பிடிக்கும் தான் இல்லங்கிற, எனக்கு நீ உசுரடி. இங்க பாரு, அந்த நிமியத்தை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. அவங்க பிரிச்சிருவாங்க. இனிமேல் எங்கேயாவது தலையிடல பார்த்த அவ்வளவுதான்.
மூஞ்சில அடிச்சுவேன். சரி சரின்னு சொல்லும்போது நல்லதா சொல்றேன். ஆனா ஏதாவது ஒரு விஷயம் முதல்ல போய் நிக்கிற. ஏங்க நான் பேசாம வேற யாருங்க பேசுவா? நீ பேச வேண்டாம், அவ்வளவுதான். ஒதுங்கியாரு, கிட்ட வா. அது என்னது கையில? கோவத்துல எடுத்துட்டேன். கோவம் எடுத்துருவீங்க. கொன்னுருவேன். சரி கிட்ட வா. மாட்டேன். நீ என்ன ரொம்ப சோதிக்காத, ஒழுங்கா வந்துரு. மாட்டேன். சப்பா பாரு, நல்ல மூட்ல இருக்கு, வந்துரு. முகத்தை வெறப்பாச்சிட்டு இருக்கீங்க, இது உங்களுக்கு நல்ல மூடாங்க? ஆமா. அப்போ இந்த சிரிப்புன்னு ஒண்ணு இருக்க, அது என்ன மூடுங்க வர? என்கிட்ட என்ன இருக்கோ அதானே வரும். இப்போ உன் மேல பாசமா தான் இருக்கேன், வா. கொன்ன போடுறேன், போடுங்க. ஆடு போதுமா? இதுக்கு அது எவ்வளவோ பரவாயில்ல. ஒண்ணு உன்னை அதிகமா பேசிட்டு இருக்கேன்ல, பாரிப்போம். வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு போயிருங்க. நீங்க முத கம்பெனிக்கு கிளம்புங்க. கம்பெனிக்கு கிளம்புறாங்க, அதுல 2 மாசம் லீவு. என்ன விடுங்க, நான் போறேன். போறியா? ஓய் போப்போக்கு போயிருவா. இவ்வளவு நம்ப முடியாது, இவ போயிருவா. எங்க போப்போக்கு போயிருவா. அதான் டேட் போன்னு சொன்ன. போயிருவா. ஓ போயிருவா. இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. ஒரு சிரிப்பு அழகா இருக்கு. அப்படியா? இங்க பாரு, இருந்தாலும் சில விஷயங்களை நீ தலையிடாத, சரியா? இப்பதான் நான் மனசுதான் மாறிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, உன் மேல நான் உசுரா இருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ இல்லாமலாம் என்னால வாழவே முடியாதுடி, பைத்தியமாயிருவேன். ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நான் உங்களை விட்டு எங்க போறேன்? பயமா இருக்குடி, நான் வேற கோவக்காரன். நான் ஏதாவது கோவத்துல உன்னை அடிக்கிட்டு செஞ்சு இல்ல கோவப்பட்டு நீ இங்க என்ன விட்டுட்டு போயிட்டேன்னா எனக்கு எப்போ கோவப்படணும் கூட எனக்கு தெரியாது. நீ காலையில பேசும்போது கூட எனக்கு கோவம் வந்தது. எங்க வார்த்தை விட்டு உனாலும் கவனமாவே இருந்தேன். அப்பதான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. நான் ஏதாவது பேச போக நீ ஏதாவது கோவிச்சுட்டு போயிட்டேன்னா யாரோ ஒருத்தருக்காக நான் எதுக்கடி ஒன்னும் இழக்கணும்? அம்மா வேற யாரோவா? நீ அத பேசாதடி, அது முடிஞ்சு போனது. அத அவ என்ன விரும்பவே இல்லையா? நீங்க விரும்புனீங்கல்ல. அவ என் காதல புரிஞ்சுக்கவே இல்ல. நாளடையில நானே வெறுத்துட்டேன். அவ என்ன ஒதுக்கி வச்சா. இங்க பாரு, நீ என் அக்கறையா பாசமா ஒரு அரவணை கூட என்ன கொண்டுட்டு வந்த. நான் முரடேன்னு தெரிஞ்சோம் உன் வாழ்க்கை எனக்காக ஒப்படைச்ச. ஆனா அவ அதை செய்யவே இல்லையே. என்ன சொல்லிதான் காட்டினா தெரியுமா? கோவக்கார முரடேன்னு என்ன ஒதுக்கிதான் வச்சா. நீ என்ன அரவணைச்சு எனக்காக உன் வாழ்க்கையை கொடுத்த, உன்னையே கொடுத்த. எனக்குன்னு வந்த தேவதடி நீ. என வேண்டான்னு தூக்கி எறிஞ்சவங்களுக்காக நான் எனக்குன்னு வந்தவளை இழக்க முடியாது. எனக்கு நீ பொக்கி சொன்னே, உன்னை நான் யாருக்கும் இழந்துடக்கூடாது. இழக்க மாட்டீங்க. நான் எக்காந்த கொண்டு உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், நம்புங்க. நீ என்னை விட்டுட்டு போனா செத்து போயிடுவேன்டி. என்ன பேச்சு பேசுறீங்க? சத்தியமா தாண்டி சொல்றேன். போங்க. வேண்டாண்டி, யார் பிரச்சனைக்கும் போகாத. சரி, போக மாட்டேன். இப்ப பாரு, அம்மா வந்து 2 மாசம் ஆகுது. அவ இப்ப நல்லா தானே இருக்கா? வேலைக்கு போயிட்டா, இனி அவ ஹாப்பி ஆயிருவா. அவளை இந்த அளவுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டல, இனி அவ பாத்துக்கிடுவா. இனி வேற எந்த பிரச்சனைக்கும் போகாதடி. சரி சரி, நான் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்து வரேன். இந்த கையில கத்திட்டு தூர போடுங்க. அது சும்மா ஒண்ணு மிரட்டதுக்காக எடுத்து வச்சேன், நான் வாயில தொடல. நம்பிட்டேன். சத்தியமாடி? அத நம்பிட்டேன்னு சொல்றேன்ல. சத்தியமானு சொல்றேன்டி. ஐயா சாமி, கோபப்படாதீங்கப்பா. உங்க ஐயால சிரிக்கலாம் செய்வீங்களா? ஏதோ என்ன மனசுக்கு திட்டின மாதிரி இருந்தது. உங்களை போய் திட்ட முடியுமாங்க? என்ன நீ ரொம்ப ஓட்டுத. ஆமா, அதாவது ட்ரீட்மெண்ட் கம்மி ஆயிட்டு நினைக்கிறேன். முடியாது, வா. போங்க. ஓய், என்ன? ஒண்ணு இல்ல. அந்த பயம் இருக்கட்டும். அதெல்லாம் என்னடி கேள்வி? அடி அழகு பொண்டாட்டிய. வா வா. எனக்கு ஒரு மாதிரியா வருது, ஒரு நிமிஷம் இருங்க. நடிக்காதடி, நடிக்காத. இவ்வளவு பேசும்போது உனக்கு எதுவுமே பண்ணல. நான் பிடிச்சி இழுத்ததுக்கு அப்புறம் உனக்கு ஒரு மாதிரி வருதோ? இல்லங்க, சத்தியம் எனக்கு ஒரு மாதிரி வருதுங்க. என்னடி, என்னாச்சுது? தெரியல, எனக்கு ஒரு தலை சுத்துது. ஒரு நிமிஷம் இருங்க. ஆஸ்பத்திரிக்கு போமா? ரொம்ப தலை சுத்துதுங்க. உனக்கு என்னடி ஆச்சுது? ஏன் ஒரு மாதிரி நிக்கிற? அப்பா, அப்பா. ஐயோ, என்னடி? அப்பா, அம்மா. ஐயோ, என்னாச்சுது? என்னடி வார? என்னடா, என்னாச்சுது? என்னாச்சு மருமகளுக்கு? தெரியலப்பா, பேசிட்டு இருந்தா வாங்கிட்டப்பா. பாத்துக்கிட்டு நிக்கிற. அப்பா, பயமா இருக்குப்பா. அப்பா, பயமா இருக்குப்பா. தேவல தூக்குடா, தூக்கி கட்ட போடு.
என்ன போச்சு? அட டேய் தூக்கி கட்ல போடுடா. சரிங்கப்பா. ஏமா தெண்ட தெண்ட நீ கோவம் பட்ட? இல்லப்பா, நான் அவட்ட கோவமே போட மாட்டேன். அடிச்ச கையது ஓமன. ஐயாப்பா இல்லப்பா, ஜாலியா தான் பேசிட்டு இருந்தோம். திடீர்னு எதுக்கு மயக்க போட்டு விடணும்? அழகி டேய், நான் போய் போன் போட்டு வரேன். டாக்டர் வர சொல்றேன். சரிங்கப்பா, சீக்கிரம் டாக்டர் வர சொல்லுங்கப்பா. சரி, மர்மம்ல கட்டில படுக்க வை, நான் டாக்டரோட வரேன். எனக்கு பயமா இருக்குடி. ஒரு நான் குடிக்க வச்சு பயந்துட்டியா? இதுல வெறும் திராட்சை பழம் ஜூஸ் தான் இருக்குது. ஒண்ணு மிரட்டக்காக ஊத்திட்டு வந்தேன்டி, இதுல ஒண்ணுமே இல்ல. எந்திடி, பயமா இருக்கு, எந்திடி. சரிவா, நான் திருப்பி கட்டில போடுறேன். அப்பா சீக்கிரம் வாங்கப்பா. எப்பா டாக்டர் கூடுங்கப்பா. இருடா வந்துட்டு இருக்காரா, ஒரு நிமிஷம் போறேன். அழகி அந்த தண்ணி அந்த டேப்லெட் எல்லாம் எடுத்துட்டு வா. சீக்கிரம், டாக்டர் வந்துட்டாரா என்ன? ஏ அர்ஜுன்! தென்றல் தென்றல், இது தண்ணிலாம் இல்ல, வெறும் ஜூஸ் தான். எந்திடி, எனக்கு பயங்காட்டாதடி. எந்திடி எந்திடி, எனக்கு பயமா இருக்குடி. அப்பா அப்பா இருடா, டாக்டர் வந்துட்டு இருக்காங்க. இரு நீங்க இங்க வாங்கப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. அட இவன் வேற. டேய் பத்திரமா பாத்து கடை. இப்ப டாக்டர் வந்து நான் கூட்டிட்டு வரேன். இல்லப்பா நீங்க வாங்கப்பா, பயமா இருக்குப்பா. ஏன்டா பயந்து சாவற? அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. இல்லப்பா எனக்கு பயமா இருக்குப்பா. அப்பா அப்பா அடப்பா இப்ப இல்ல, இவ்வளவு பயந்தாங்கல்லையடா நீ. அப்பா அப்பா டாக்டர் கூப்பிடுங்கப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, இப்ப வந்துருவாரு டாக்டர். ஏதாவது ஓவாமையா இருக்கும். இரு, டாக்டர் இப்ப வந்துருவாங்க, பயப்படாத சரியா? அப்பா அப்பா அட பாவமே. வா சீக்கிரப்பா. டாக்டர் எங்கப்பா? வந்துட்டாருடா. அம்மா அம்மா, நீ குழந்தைங்கத நிரூபிச்சுட்ட பத்தியா? ஐயோ ஐயோ.